ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டயாங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்ன இவ ஜங்குக்காவோட எஃப்எஃப் போடாமல் டயாங்கோட வந்து நிற்கிறாளே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அது வேறு ஒன்றும் இல்லைடா, எனக்கு டயாங்க்கு போடணும்னு தோணுச்சு. அதனால தான். அதோட டயாங் பயாஸ்க்கும் நான் எதுவுமே போடவே இல்லை. ஸோ அவரும் வந்து என் மண்டையிலே தட்டி என்ன எனக்கெலாம் போட மாட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அவருக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். அண்ட் ஒரு 2 வீக்ஸுக்கு என்னால் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியாதுடா. பிகாஸ் எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. நான் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டக்கப்புறம் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் நான் ட்ரை பண்ணுறேன், போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி போட முடியல அப்படின்னா ஐம் ஸோ சாரி. அண்ட் ஓகே, வளவலன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா டயாங் உங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரிங் போட்டு விடுறாரு. சேம் நீங்களும் டயாங்கை பார்த்துட்டு அவருக்கு ரிங்லாம் போட்டு விடுறீங்க. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு கிளாப் பண்ணி உங்களை வந்துட்டு விஷ் பண்ணுறாங்க. நீங்களும் டயாங்கும் வாமா ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே இருக்க எல்லாருமே வந்து கிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உங்களுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது. அதே ப்ளஷோடு டயாங்கை பார்க்குறீங்க. டயாங் உங்களை பார்த்து கிஸ் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி ஐஸ்லேயே வந்து கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி நாட் பண்ணுறீங்க. டயாங் சட்டுன்னு உங்களோட ஹிப்பை வந்துட்டு கிராப் பண்ணி அவருக்கு ஃபோர்ஸாக இழுக்கிறாரு அவர் பக்கம். எல்லாருமே வந்து செம்மையாக கத்துறாங்க. நீங்களும் ப்ளஷ் ஆகிட்டு அவரே பார்த்துட்ருக்கீங்க. டயாங் உங்களோட ஹிப்பை இன்னும் டைட்டாக பிடிச்சி இழுத்து இன்னும் க்ளோஸாக இழுத்துட்டு உங்களோட லிப்ஸை பார்க்குறாரு. லிப்ஸை பார்த்துட்டே அப்படின்ற மாதிரி ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அதை ஐஸ் க்ளோஸ் பண்ணி வார்மாக ஸ்மைல் பண்ணிகிட்டே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே வந்துட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. தென் எல்லார்கிட்டேயுமே வந்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டுருக்கீங்க. எல்லாருமே வந்துட்டு விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. டயாங் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கார் மனுஷன். ஒரு செகண்ட் கூட உங்கள் ஹேண்டை விடவே இல்லை. உங்கள் அப்பா அதை எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. டயாங் ஒரு அம்மா வந்து பாப்பா கையை எப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிப்பாங்களோ அந்த மாதிரி உங்கள் ஹேண்டை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. விடவே இல்லை. தென் ஒரு வழியாக வந்து சர்ச்சை விட்டு வெளியில் வந்துட்டு உங்கள் அப்பா வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. அப்போ தான் டயாங் உங்கள் ஹேண்டே வந்து விட்டுருப்பார். தென் அகைன் வந்துட்டு ஹக்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டக்கப்புறம் அகைன் வந்து உங்களோட ஹேண்டை வந்துட்டு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஹோல்ட் பண்ணிவிட்டு காரில் ஏறி 2 பேருமே உட்காந்துக்கிறீங்க. அப்பா உங்களை டியரி ஐஸோடு வந்து பார்க்குறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்பாவை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்லேயே வந்து சொல்கிறீங்க. அப்பா வந்துட்டு அந்த பெயினோட ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. தென் காரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மூவ் ஆகிட்டு சர்ச்சை விட்டு வெளியில் வந்துருச்சு. அப்போது டயாங் ஏய் கையறி அப்படின்ற மாதிரி கத்துறாரு. நீங்கள் பயத்தில் அவரோட ஹேண்டில் இருந்துட்டு உங்கள் ஹேண்டை வந்து எடுத்துட்டு டயாங்கை வந்து பார்க்குறீங்க. ஏண்டி எவ்வளோ தைரியம் இருந்தால் கேஸ் கொடுக்கவான்னு கேட்கும்போது எஸ்ன்னு நாட் பண்ணுற? இதில் ப்ளஷ்ஷு வேறு. ஓ, ரொம்ப நாள் எதுவும் பண்ணாமல் இருந்தியா? அதை ஏங்கி போயிருக்கியோ? அதான் வேணும்னு கேட்ட உடனே நாட் பண்ணிட்டியாடி அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களோட ஹார்ட்லாம் அப்படியே ப்ரோக் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் டயாங்கே வந்துட்டு டியரி ஐஸோடு பார்த்துட்ருக்கீங்க. டயாங் அழடி, நல்லா அழு. இப்படி அழுகும் போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அதை பார்த்துட்டே இருக்கணும். அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குடி. நல்லா அழுடி. நீங்கள் டயாங்க ஒரு பெயினோட ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு விண்டோ சைட் டேர்ன் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. தென் வீட்டுக்கு போயிட்டு டயாங் அவர் பாட்டுக்கு இறங்கி முன்னாடி போயிட்டுருக்காரு. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்க உள்ளே. அந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடாக இருக்குது. நீங்கள் அதை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போகிறீங்க. உள்ளே பார்த்துட்டு ஹாலில் போய் 2 பேர் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது டயாங் அங்கே இருக்க மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கூப்பிட்டுட்டு ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு உங்கள் 2 பேருக்குமே வந்து பவ் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்கள எல்லாரையுமே பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது டயாங் மேட்ஸ் இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் இன்னையிலேருந்து இங்கே வேலை இல்லை
அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. ஈவன் நீங்கள் கூட ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. இனிமே நீங்கள் இங்கே வேலை பார்க்க வேண்டாம், நான் வேறு பிளேஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் அங்கே போய் பார்த்தா போதும், நீங்கள் இப்போ இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் எல்லாருமே அங்கேருந்து போயிட்டாங்க. பட் ஸ்டில் நீங்கள் அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கீங்க. ஏய் என்னடி என்ன பார்த்துட்ருக்க? எல்லாரையும் ஏன் போக சொன்னேன் தெரியுமா? அதான் என் மெய்டு நீ இருக்கியேடி. அப்புறம் எதுக்கு அவங்கெல்லாம்? அதான் அவங்க எல்லாரையும் போக சொன்னேன். இங்கே இருக்க எல்லா வேலையும் இனிமேல் நீங்கள் தான் பார்க்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் தங்குறதுக்கு எதனா ஸ்டோர் ரூம் எதுனா இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிட்டுருக்கீங்க. அப்போது டயம் எங்கடி போகிற? எங்கே போகிற? நான் உன்னை எங்கேயும் போக சொல்லவே இல்லையே. அது இல்லை டயம், நீங்கள் என் நிழல் கூட உங்கள் மேலே படக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஸோ அதான் வேறு எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணலான்னு. செல்லம் என்ன அப்படி சொல்லிட்ட? நீ என் கண்ணு முன்னாடியே தான் ஹர்ட் ஆகணும், அதை நான் பார்க்கணும். அதுக்கு தானே நான் உன்னை மேரேஜே பண்ணிட்டு வந்தேன். உன்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு செல்லமே வைரமே அப்படின்னு கொஞ்சிறதுக்கா? நீ என் ரூம்லேயே தான் ஸ்டே பண்ணுற, என் கண்ணு முன்னாடியே தான் அழற, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ரூமுக்கு போயிடுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படின்ற மாதிரி நீங்களும் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் ஒர்க்கெலாம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்கள் ஃபுல் ஹார்ட்டோடு தான் வந்துட்டு ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லா ஒர்க்குமே வந்து என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே டைம் தூங்கிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சுட்டு நீங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. டைம் ஒரு பேபி மாதிரி தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அவர் பக்கத்தில் போய் பார்க்குறீங்க. அவர் ஷூஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணாமலே தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீட்டில் வந்து கிஸ் பண்ணுறீங்க. உங்கள் டியர்ஸ்லாம் அவரோட ஃபீட்டில் வந்துட்டு அப்படியே ஃபால் ஆகுது. நீங்கள் அதை உங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு அப்படியே வைப் பண்ணிவிட்டு லவ் யூ டைம், லவ் யூ ஸோ மச், நீங்கள் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கீங்க. தென் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவர் ஃபீட் கிட்டே வந்து உட்காந்துட்டு தென் ஏஞ்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கேயும் போய் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. இது நம்ம வீடு தானே அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. க்ளீன்லாம் பண்ணிவிட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கிச்சன் போயிட்டு அவருக்காக வந்து ஃபுட்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே டயாங் ஒரு வழியாக வந்துட்டு வேக்கப் ஆகிட்டு ஏஞ்சி பார்க்குறாரு. அவருக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் வீடு அவ்வளோ க்ளீனாக இருக்குது. என்னடா இது நம்ம வீடா? பரவாயில்லையே, நல்லா வேலைக்காரியை தான் மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் போல். பரவாயில்ல, நல்லா வேலை பார்த்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் அனதர் சைடாக அவருக்கு செம்ம கோவம் வருது. பிகாஸ் அவருக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு ஒர்க் கொடுத்தா நீங்கள் எதனா கொஞ்சம் டயர்டாகுவீங்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதை வச்சு உங்களை வந்து டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் பிளான் பண்ணியிருப்பார். பட் அது எல்லாமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களை எதனா பண்ணணுமே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வராரு. கீழே வந்தால் நீங்கள் வந்து ஃபுட்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி டேபிளில் வந்து வச்சுருக்கீங்க. பார்க்கவே அவ்வளோ செம்மையாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ டிஷ்ஷு வந்து செஞ்சு வச்சுருக்கீங்க, விதவிதமாக செஞ்சு வச்சுருக்கீங்க. டயாங்க்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. வாவ், என்ன இது இவ்வளோ கலராக செஞ்சு வச்சுருக்கா? இவ்வளோ வருஷத்தில் அந்த மெய்ட்ஸ் கூட இப்படி பண்ணதே இல்லை, பார்க்கவே செமையாக இருக்கும் போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சாப்பிட வந்து உட்கார்றாரு. தென் ஃபுட்லாம் வந்து எடுத்து வைக்கிறீங்க. அவரும் வந்து சாப்பிட்றாரு. இவன் என்ன எல்லாத்தையும் இவ்வளோ சூப்பராக பண்ணுறா, இவ்வளோ சும்மா விடக்கூடாதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஏய் எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா. ஓ, அதுவும் சூடாக எடுத்துகிட்டு வா போ. எங்கே இந்த டைமில் சாப்பிடும்போது இப்போ நான் உன்னை எதுவுமே பேச சொல்லவே இல்லையே.
அவனை போட்டுட்டு எடுத்துகிட்டு வான்னு மட்டும்தான் சொன்னேன். என்ன வாய் பேசுறியா? ஓடி போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீங்களும் எதுவுமே பேசாமல் போயிட்டு அவருக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. ஏங்க இந்தாங்க காஃபி அப்படின்ற மாதிரி நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டு காஃபி வந்து கொடுக்குறீங்க. பட் டயாங் வந்துட்டு வேணும்னே அவர் வந்து மொபைலை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு காஃபியை வந்து கீழே வந்து போட்டுடுறாரு. அது கரெக்டாக அவரோட வந்து ஃபீட்டில் வந்துட்டு கொட்டிடுது. அவ்வளோ சூடாக இருக்குது. அது எல்லாமே வந்து டயாங்கோட ஃபீட்டில் வந்து கொட்டிடுது. டயாங் ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகிட்டு அவர் வந்து கத்திடுறாரு. ஏய் என்ன அடிக்காமல் கையை இறக்கிட்டேனேன்னு பார்க்குறியா? உன்னை அடிக்க கூட எனக்கு பிடிக்கலடி. உன்னை அடித்தா என் ஹேண்ட் உன் பாடி மேலே படும். அது கூட எனக்கு பிடிக்கல. ஓ, என் ஹேண்டு உன் மேலே பட்டா கொஞ்ச நேரம் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு பார்க்குறியாடி? சி, எனக்கு அந்த வேர்டு கூட சொல்ல புரியலடி. மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் உங்களை அடிச்சிருந்தா கூட உங்களுக்கு எவ்வளோ பெயினாக இருக்குமா அப்படின்றது தெரியல. அவர் சொல்கிற ஒவ்வொரு வேர்டும் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. உங்களால் பேர் பண்ணிக்கவே முடியலை. உங்களுக்கு எதுவும் நைஃபை வச்சு குத்திகிட்டே இருக்கிற மாதிரி அவ்வளோ பெயினாக இருக்குது. நீங்கள் அதே பெயினோட பிளேட்டில் வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. பிகாஸ் அவர் பேசுகிற பேச்சுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் கேட்க கொஞ்சம் தெம்பாகவும் இருக்கணும்ல. அதோட நீங்கள் சாப்பிடாம இருந்து ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போனீங்கன்னா அது அவருக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுமே அப்படின்றக்காகவே நீங்கள் வந்துட்டு ஃபுட்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஃபுட்டு இறங்கவே இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப பெயினோடு வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. தென் சாப்பிட்டு டிஷ்வாஷ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. டயாங் பெயினில் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்காரு. அவரை பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் நீங்கள் வரவும் அதை அப்படியே வந்து ஹைட் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. அவர் அப்படியே நார்மலாக கோல்டாக இருக்கிற மாதிரியே வந்து இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் அது எதுவுமே வந்துட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு ஃப்ளோரில் வந்து படுத்துக்கிறீங்க. டயாங் உங்களை பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு அவரும் வந்துட்டு படுத்துக்கிறாரு. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து டயாங் வந்து நல்லா தூங்கிட்டார். நீங்கள் அவர் தூங்குகிற வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் தூங்கவே இல்லை. ஸோ அவர் தூங்கினக்கப்புறம் நீங்கள் அவர் பக்கத்தில் போயிட்டு, டயாங் ஏங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன வேணால் பண்ணிக்கோங்க டயாங். ஆனால் உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு தெரியும் உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிட்டா அது எனக்கும் ஹர்ட் ஆகும் தெரிஞ்சு தானே நீங்கள் இப்படி பண்ணீங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுறதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸுங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு சவுண்டு கேட்டுறக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் மவுத்தில் உங்கள் ஹேண்டை வச்சு அழுதுட்ருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. தென் அவருக்கு வந்து ஆயில்மெண்ட்லாம் வந்துட்டு அவரோட ஃபீட்டில் வந்து போட்டு விட்டுட்டு நீங்களும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போது ஒரு மிட் நைட் ஒரு 2 o'clock இருக்கும். டயாங்க்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அவர் என்னன்னு பார்த்தா நீங்கள் ஃப்ளோரில் படுத்துட்ருக்கீங்க. அதுவும் பில்லோஸ் பிளாங்கெட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஷிவர் ஆகுது. ஏசி வேறு ஒரு 16ல் இருக்கிறனால இன்னும் உங்களுக்கு ரொம்ப குளிருது. என்ன இப்படி படுத்துருக்கா? உடம்புலாம் வேறு எப்படி நடுங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஏசியை பார்க்குறாரு. 16 கிட்ட இருக்குது டெம்பரேச்சர். அதை அவர் 30ல் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. ஏன்னு தெரில அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களை பார்க்க. ஸோ உங்களுக்காக கபோர்டில் போய்ட்டு ஒரு பெரிய பிளாங்கெட்டும் ஒரு பில்லோவும் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து அது மேலே படுக்க வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பில்லோவை வந்து வைக்கிறாரு. நீங்கள் அது ஒரு பேபி மாதிரி வந்து ஹக் பண்ணிவிட்டு தூங்குறீங்க. டயாங்க்கு ஏன்னு தெரியல உங்களை அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கார். ஸோ உங்கள் டேஸ் வந்து இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. டயாங் உங்களை ஹர்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காகவே அவரே வந்துட்டு ஹர்ட் பண்ணிப்பார். பிகாஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் ஹர்ட் ஆகும் அப்படின்றனால அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் அழுதுகிட்டே இருப்பீங்க. அவர் டெய்லி எதனா வந்து பண்ணிகிட்டே இருப்பார். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களால்
எவ்வளோ பெரிய பெரிய வேர்ட்ஸ்லாம் சொல்லி உங்களை ஹர்ட் பண்ண முடியுமோ ரொம்ப மோசமான வேர்ட்ஸ்லாம் சொல்லி உங்களை வந்து ஹர்ட் பண்ணுவார். இதுக்கு நீங்கள் செருப்பாலே அடிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி அவரே பார்த்துட்டு, பட் ஸ்டில் நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அவர் கூடயே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒன் டே நீங்கள் என்றைக்கும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் வந்து பெயினாக இருக்குது, ஒரு சோலே இல்லாத பாடி மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு முன்னாடி வந்து டியரி ஐஸோடு நின்றுட்டுருக்கீங்க. ரூபி, நீ என்னை விட்டு போய் 1 இயர் ஆச்சுல்லடி. ஏன்டி ஏன் என்னை விட்டு போன? எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான். நீயும் என்னை விட்டு போயிட்டல்ல. ஏன்டி ஏன் என்னை விட்டு போன? அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அழுதுட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் முன்னாடி நீங்கள் கேண்டில் வந்து பற்ற வச்சு வைக்கலான்னு போகிறீங்க. அதுவும் ஒரு ஹேண்ட் வந்துட்டு ஃபோர்ஸ்டாக வந்து தள்ளி விடுது. அது டயாங் தான். ஏய், நீ ஏண்டி என் தங்கச்சி கேண்டில்லாம் வைக்கிற? உன்னால தானே இப்படி அவள் ஆனா? என்ன நடிக்கிறியா? என் தங்கச்சி இன்னைக்கு என் கூட இல்லைனா அதுக்கு நீ மட்டும்தாண்டி காரணம் அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்தோடு உங்களை திட்டிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாரு. இங்கே நீங்கள் செம்மையாக அழுகிறீங்க. ஃப்ளோரில் அப்படியே உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. இங்கே டயாங் அவரோட ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸாக இருக்குது. அவர் செம்மையாக அழுதுட்ருக்காரு. அப்படியே அவர் ஐஸை ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ வாங்கடா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாமா? நீங்களும் டயாங் சிஸ்டர் ரூபியும் ஒரே காலேஜ் தான். டயாங் தான் ரூபியை வந்து டெய்லி வந்து பிக்கப் அண்ட் ட்ராப்லாம் பண்ணுவார். ஸோ அப்படி தான் ஒன் டே டயாங் ரூபியை வந்து பிக்கப் பண்ணுறக்காக வந்திருப்பார். அப்போது ரூபியை நீங்கள் வந்து செம்ம கோவமாக வந்து வார்ன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. டயாங் அதை பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு ஜஸ்ட் அவள் நார்மலாக ஏதோ பேசிகிட்ருக்கா, அவங்க 2 பேரும் நார்மலாக பேசிகிட்ருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாரு. தென் நெக்ஸ்ட் டேவும் பார்க்குறாரு. நீங்கள் ரூபியை வந்து ஸ்லாப் பண்ணியிருப்பீங்க. டயாங்க்கு அதை பார்க்கும்போது செம்ம கோவம் வருது. ரூபி வந்து காரில் ஏறி உட்கார்றா. அப்போது டயாங், ரூபி என்னாச்சு? அவள் எதுக்கு ஒன்று அடிச்சிட்ருக்கா? யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கோல்டாக கேட்குறாரு. ரூபி பயத்தோடையே, அண்ணா அது சொல்லு, யார் அது? அது அண்ணா அது என் ஃப்ரெண்டு தான் அண்ணா. நாங்கள் சும்மா விளையாடிட்டு இருந்தோம். அவள் அப்போது சும்மா ஸ்லாப் பண்ணா, அவ்வளோதான் அண்ணா. ஓ சரி அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டோடே வந்துட்டு சரின்னு சொல்கிறாரு. ஸோ டேஸ் வந்து இதே மாதிரி தான் போகுது. அதுக்கப்புறம் வந்து உங்களையும் ரூபியையும் வந்துட்டு அவர் பார்த்துருக்க மாட்டார். அதாவது உங்களோட ரூபி இருக்கிற மாதிரி பார்த்துருக்க மாட்டார். ஸோ ஒன் டே வந்துட்டு எப்போவும் போல் டயாங் வந்துட்டு ரூபியை வந்து பிக்கப் பண்ணுறக்காக ஈவினிங் வந்திருப்பார். ஈவினிங் வந்து பார்த்தா அவங்க காலேஜ் என்ட்ரன்ஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு அப்படியே க்ரௌடாக நின்றுட்டுருக்காங்க. டயாங்க்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி காரை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் ரூபி வந்துட்டு பில்டிங்கோட எட்ஜில் நின்றுட்டுருக்கா மேலே. டயாங்க்கு உயிரே இல்லை. டயாங்க்கு ரூபியோட சைடு ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது. அவள் யார்கிட்டயும் வந்து கெஞ்சிகிட்ருக்கா, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிகிட்ருக்கா. டயாங் பதறி அடித்து வேகமாக வந்து டெரஸ்க்கு வந்து ஓடி போகிறாரு. ஓடிட்டு ஒரு வழியாக டெரஸ்க்கு வந்து பார்த்தா அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிட்டார். பிகாஸ் அவர் வந்ததுக்கும் ரூபி விழுகிறதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். அவள் டயாங்ன்ற நேம் மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே வந்து கீழே விழுகிறா. அந்த சவுண்ட் டயாங்க்கு வந்து அப்படியே கேட்குது. டயாங்க்கு வேர்ல்டே அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. அவருக்கு எதுவுமே தெரியவே இல்லை. அப்படியே ஹார்ட்லாம் அப்படியே ப்ரோக் ஆன மாதிரி இருக்குது. அவர் ஐஸில் டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. சைடில் பார்த்தா நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி போயிருக்கீங்க. டயாங்க்கு அப்போ தான் புரியுது நீங்கள் ரூபியை வந்து ஸ்லாப் பண்ணது, தென் அவரை வார்ன் பண்ணது, அது எல்லாமே நினச்சி பார்க்குறாரு. அவருக்கு அப்போ தான் புரியுது நீங்கள் அவளை வந்துட்டு ரேகிங் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபைட்டில் வந்துட்டு நீங்கள் அவளை வந்து கீழே தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு அப்போ தான் புரியுது. உங்கள் மேலே செம்ம கோவம் வருது. பட் அவரால் எதுவுமே பண்ணவே முடியல.
தென் டயாங் அவங்களோட சிஸ்டரை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. பட் டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க அவங்க ஆல்ரெடி வந்துட்டு டெத் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டயாங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு பேரண்ட்ஸ் யாரும் இல்லை, அவங்களோட சிஸ்டர் மட்டும்தான். பட் சிஸ்டரும் இப்போ இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவரால் சுத்தமாக முடியல. அதே சமயம் உங்கள் மேலே செம்ம கோவம் வருது. பிகாஸ் உங்களால தான் ரூபிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக இருக்கார். ஸோ அதனால தான் வந்து உங்களை வந்து மேரேஜும் பண்ணியிருப்பார். உங்களை வந்து டார்ச்சர் பண்ணணும், என் தங்கச்சி இப்படி வந்துட்டு ஆகினதுக்கு நீ தான் காரணம் அப்படின்றதுக்காக தான் உங்களை மேரேஜே பண்ணியிருப்பார். ஸோ இப்போ டயாங் இது எல்லாத்தையும் கரண்ட்டில் நினச்சி பார்த்துட்ருக்காரு. நினச்சி பார்த்துட்டு அவர் டியர்ஸில் வந்து வைப் பண்ணிவிட்டு அப்போது ஒரு பர்சனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இங்கே உங்கள் சைடு நீங்கள் பெயினில் செம்மையாக ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி ரொம்ப கத்தி அழுத்துட்ருக்கீங்க. அப்போ தான் டயாங் வீட்டுக்கு வந்திருப்பார். வீட்டுக்கு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தால் உங்களோட சவுண்ட் தான் கேட்குது. அவருக்கு ஏன்னு தெரில, அவர் அறியாமலே வந்துட்டு அவர் ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த வீடு என்ன தான் பெரிய வீடாக இருந்தாலும் உங்களோட சவுண்ட் கீழ் ஃப்ளோர் வரையும் கேட்குது. டயாங்க்கு ஏன்னு தெரில, அவருக்கு ரொம்ப பயமாகுது. அவர் வேக வேகமாக வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வராரு. வந்து ரூமை பார்த்தா அப்படியே அவர் ஹார்ட் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. பிகாஸ் நீங்கள் ஃப்ளோரில் அவ்வளோ பிளட்டோட கீழே இருக்கீங்க. டயாங்க்கு ஐஸ் ஃபுல்லாக டியர் ஆகுது. அவருக்கு அவரோட சிஸ்டரை லாஸ்ட்டாக பார்த்து தான் ஞாபகம் வருது. மெதுவாக ஸ்டெப்ஸ் எடுத்து உங்ககிட்ட வராரு. அவங்க ட்ரெஸ் ஃபுல்லாக பிளட்டு. டயாங்க்கு பாடி ஃபுல்லாக அப்படியே ஷிவர் ஆகுது. நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு செம்மையாக ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க. அப்போ தான் டயாங்க்கு புரியுது. ஸோ அவர் வேக வேகமாக வந்து வெளியே போயிட்டு மெடிக்கல் ஷாப் போயிட்டு வீட்டுக்கு வராரு. நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க, உங்களால் சுத்தமாக முடியல. அப்போது உங்கள் முன்னாடி ஒரு ஹேண்ட் வந்து எதையோ கொடுக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறனால உங்கள் டியர்ஸ்லாம் வந்து கண்ணிலே இருக்குது. ஸோ எல்லாமே பிளர்ராக தெரியுது. நீங்கள் அதை வைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. டயாங் உங்கள் முன்னாடி நீல் டவுன் போட்டு உட்காந்துருக்காரு. அவர் கையில் நாப்கின் இருக்குது. அவ்வளோதான், உங்களால் சுத்தமாக முடியல. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. செம்மையாக அழுக வருது. சடனாக டயாங்கை ஹக் பண்ணிக்கிறீங்க. டயாங்க்கு இது ஷாக்காக இருந்தாலும் உங்களை அவர் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. உங்கள் பேக் இப்போ வந்துட்டு மெதுவாக புஷ் பண்ணி மசாஜ் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப வார்மாக இருக்குது. அதே சேம் டைம் ரொம்ப பெயினாகவும் இருக்குது. நீங்கள் இன்னும் டயாங்கை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. அம்மா அம்மா வலிக்குது அம்மா. ஏ ஏ ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்டி, நான் இருக்கேன்டி, உன் கூடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே மசாஜ் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கீங்க, உங்களால் சுத்தமாக முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. தென் கொஞ்ச நேரத்தில் டயாங் வந்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை ஷவர் முன்னாடி வந்து நிற்க வைக்கிறாரு. ஒயன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறி, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் டயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிற்கக்கூட முடியல. டயாங்க்கு புரியுது நீங்கள் ஹெசிடேட் ஆகுறீங்கன்ட்டு. இங்கே பாருடி, நான் தான், பயப்படாதடி, நான் உன்னை தப்பாக பார்த்துட மாட்டேன்டி. எனக்கு புரியுது உனக்கு ஒரு மாதிரி ஹெசிடேட்டாக இருக்குன்னு. பயப்படாதடி, நான் தான். ஒன்றும் இல்லை சரியா, நீ ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சேர் எடுக்கிறதுக்காக வெளியில் போயிடுறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரெஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறீங்க. இப்போது நீங்கள் நியூடாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போது டயாங் உங்ககிட்ட வந்துட்டு ஒன்றும் இல்லடி, ஹெசிடேட்லாம் ஆகாத, ஆகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை சரியா, நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை வந்து சேரில் வந்து உட்கார வச்சுட்டு ஷவர் ஆன் பண்ணுறாரு. வார்ம் வாட்டர் தான். ஸோ டயாங் உங்கள் ஹேர்லாம் வந்துட்டு அப்படியே வாஷ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு சோப்லாம் வந்து போடுறதுக்காக உங்கள் பாடியில் வந்துட்டு அவர் ஹேண்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு செகண்ட் அப்படியே வந்துட்டு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. டயாங்க்கு வந்து அது புரியுது. அவர் பட் இருந்தாலும் ஒன்றும் இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து சோப்லாம் வந்துட்டு எல்லா பிளேஸ்லேயும் வந்து போட்டு நல்லா க்ளீனாக வந்துட்டு உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி விட்றாரு.
உங்கள் பாடி ஃபுல்லாக ஒரு பிளேஸ் விடாமல் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து சோப் போட்டு விடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் உங்களுக்கு பெயினில் வந்துட்டு அவ்வளோவா எதுவுமே தெரியலை. ஈவன் உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் கூட அவர் வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்றாரு. அவர் அந்த இடத்துல கை வச்ச உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் டயாங்கோட ஷோல்டர் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஏய் ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை ஒயன், ஒன்றும் இல்லை நான் தாண்டி அப்படின்ற மாதிரி உங்களோட தைஸை வந்துட்டு ரப் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் கொஞ்சம் நார்மல் ஆகிறீங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு நல்லா க்ளீனாக வந்துட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டு, ஸோ உங்களுக்கு ஒரு வழியாக பாத்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு பேடே கூட அவர் தான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி விட்றாரு. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் வந்துட்டு அவரே வந்துட்டு எல்லாமே வந்து போட்டு விடுறாரு. உங்களால் சுத்தமாக முடியல, நிற்க கூட முடியல, அவ்வளோக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க. தென் ஒரு வழியாக வந்து உங்களை மெதுவாக கூட்டிகிட்டு வந்து பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கக்காண்டி நீங்களும் படுத்த உடனே அப்படியே வந்து தூங்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு கோல்டுலாம் வந்துடுமே அப்படின்றக்காக உங்கள் ஹேரை வந்துட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து அப்படியே ட்ரை பண்ணி விடுறாரு. பண்ணிவிட்டு கீழே போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு வார்ம் வாட்டரில் கிளாத் வச்சு அதை அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக வச்சு எடுக்கிறாரு. உங்களோட ஃபீட்டில், உங்களோட ஹிப்பில் அப்படின்ற மாதிரி பாடி ஃபுல்லாக வந்து வச்சு எடுத்துட்ருக்காரு. தென் ஆயில்மெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு பாடி ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணி விட்றாரு. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு அவ்வளோ வார்மாக இருக்குது. ஸோ எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சுட்டு டயாங் வந்து ஃப்ளோரை பார்க்குறாரு. உங்களோட ப்ளீட் ஆனது வந்து அப்படியே இருக்குது. ஸோ அவரே போயிட்டு வந்து அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு, ஸோ அது எல்லாமே வீடையே வந்துட்டு அவர் போயிட்டு எல்லா ஒர்க்கையுமே வந்து அவர் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்குமே வந்து அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போது ஒரு 5 o'clock இருக்கும் ஈவினிங். நீங்கள் வந்துட்டு மெதுவாக உங்கள் ஐஸை ரப் பண்ணிகிட்டே வந்து வேக்கப் ஆகுறீங்க. வேக்கப் ஆகிட்டு பார்த்தா டயாங் உங்கள் முன்னாடி தான் வந்து உட்காந்துருக்காரு. ஏன் ஸ்டேடி, இப்போ எப்படி இருக்குது பெயின், ரொம்ப வலிக்குதாடி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் டயாங்கை பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நாட் பண்ணுறீங்க. தென் நீங்கள் ஏஞ்சி வெளியே போக போகிறீங்க. அப்போ டயாங், எங்கடி போகிற? அது டயாங் ஒர்க் இருக்குது, நான் அதை பார்க்கணும், ஃபுட் வேறு ப்ரிப்பேர் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் பார்த்துட்டேன். ஒர்க்கெலாம் நான் பார்த்துட்டேன்டி, நீ நல்லா ரெஸ்ட் எடு, ஓகேவா? ஃபுட்டுக்கு நம்ம வெளியில் போகலாண்டி. வெளியில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உனக்கு, ஓகேவா? நீ எதுவும் பண்ண வேண்டாம். அப்புறம் போடி, உனக்கு பேடு சேஞ்ச் பண்ணவே இல்லை, போ ஃபஸ்ட் அதை போய் சேஞ்ச் பண்ணுறி, போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதே இடத்துலையே நின்றுட்டுருக்கீங்க. டயாங்கே பார்த்துட்டு, என்னடி பார்க்குற, போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை ஷோல்டரை பிடிச்சி ரெஸ்ட் ரூம்குள்ளே அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு பேடும் எடுத்து கையில் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோ, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்துட்டு அவர் வந்து வெளியில் போடுறதுக்காக அவர் வந்து ரெடியாக போயிடுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. வந்துட்டு ஒரு வழியாக இப்போ நீங்கள் 2 பேரும் மாலுக்கு போயிருப்பீங்க, ஒரு பெரிய மாலுக்கு. ஸோ அங்கே போயிட்டு 2 பேருமே வந்துட்டு நிறையா சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சதாக வந்து டயாங் வந்து வாங்கி கொடுத்துட்டே இருக்கார். நீங்கள் டயாங்கே பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அவர் அப்பப்போ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு, சாக்லேட், உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே அவர் வந்து வாங்கி தந்துட்டுருக்காரு. ஸோ இப்போது ஏறக்குறைய ஒரு 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. பிகாஸ் நீங்கள் 2 பேரும் அந்த மாலையே வந்து சுற்றி பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து வாங்கி தந்திருப்பார். உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அதனாலே டைம் போகிறதே உங்களுக்கு தெரியல. டயாங் கூட இவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆச்சரியத்தில் இருக்கீங்க. ஸோ டயாங் வந்து உங்களை நார்மலாக எப்போவுமே கோல்டாக இல்லாமல் இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து உங்களை சேஃபாக வந்து பார்த்துக்கிறாரு. தென் டைம் ஆகிடுச்சின்னு 2 பேருமே வந்து கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வரீங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அப்போது உங்கள் அப்பா, ஏன்மா எப்படிம்மா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வேகமாக ஓடி போயிட்டு உங்கள் அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அழுதுட்ருக்கீங்க. அவரும் உங்களை வந்து டியரி ஐஸோடு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லலாம் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் வந்து ரேண்டமாக பேசிகிட்ருக்காங்க. டயாங் எதுவுமே தெரியாத மாதிரி அவர் வேறு சைடு திரும்பி நின்றுட்டுருக்காரு.
அப்போது உங்களோட அப்பா அப்புறம் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா தான் இருப்பீங்க. அதான் என் பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களே. ஆ நிறைய ஒர்க்லாம் கொடுக்குறீங்க போல். அவள் எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா? அவள் நினச்சா ஒரு செகண்டில் 50 பேருக்கு ஏன் 100 பேருக்கு கூட ஒர்க் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் என் பொண்ணுக்கிட்டே வேலை கொடுக்குறீங்கல்ல. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல டயாங். அவள் சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் அவ்வளோ ஒர்க் கொடுக்குற. அதுவும் உன் வீட்டு ரெஸ்ட் ரூம் கழுவுறக்கா என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல உனக்கு. அப்பா அப்பா அது என் வீடுப்பா. நான் தான் வேணும்னு பண்ணேன். அவர் எதுவும் பண்ணலப்பா. அவர் என்னை எதுவும் பண்ண சொல்லலை. நான் எனக்கு விரும்பி தான் நான் எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருக்கேன். நீ சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது. ஓ, அவனுக்கு நீ வேற சப்போர்ட் வேறையா? டயாங், இங்கே பாரு, என் பொண்ணை இதுக்கு மேலே எப்போயாச்சும் கஷ்டப்படுத்தினேன்னு நினச்ச அவ்வளோதான். அவளை முறைக்காத. என்ன இது எல்லாத்தையும் அவள் சொல்லிட்டா அப்படின்னு தானே நினச்சிட்ருக்க? அவள் எதுவுமே என்கிட்ட சொல்லவும் இல்லை. நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி செம்மையாக திட்டுறாரு டயாங்க்கு செம்ம கோவம் வருது. நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட அப்பா இதெல்லாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்கள் அப்பா எதுவுமே காதில் வாங்காமல் செம்மையாக திட்டிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ரிச் ஃபேமிலி தான். நீங்கள் நினச்சா ஒரு செகண்டில் வந்துட்டு எவ்வளோ பேருக்கு வேணால் ஒர்க் கொடுக்க முடியும். பட் நீங்கள் அது ஒரு செகண்ட் கூட நீங்கள் வந்துட்டு நான் ஒரு ரிச் கேர்ள் அப்படின்றத நீங்கள் காட்டிக்கவே மாட்டீங்க. ரொம்ப 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 சிம்பிளாக இருப்பீங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே ஹாப்பியாக வச்சுப்பீங்க. நீங்கள் படித்தது கூட உங்களோட காலேஜ் தான். பட் அது எதுக்குமே வந்துட்டு நீங்கள் இது என்னோடய காலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கவும் மாட்டீங்க. அதை நீங்கள் காமிச்சிக்கவும் மாட்டீங்க. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே ரொம்ப என்ன சொல்கிறது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட தயங்குனா கூட நீங்களே போயிட்டு அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக பேசுவீங்க. அவங்க கொண்டு வர ஃபுட்டெல்லாம் நீங்கள் எனக்கு கொஞ்சம் தாரீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்பீங்க. உங்களோட ஸ்டேட்டஸோடு இருக்கிறவங்க கூட நீங்கள் சேரவே மாட்டீங்க. அவங்க கூட போயிட்டு ஃப்ளோரில் உட்காந்து சாப்பிட்றது, அவங்க கூட எப்படிலாம் அவங்களோட மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நீங்களும் வாழ்ந்துட்டுருப்பீங்க. உங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ இங்கே டயாங் செம்ம கோவத்தில் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்பா நீங்கள் போங்கப்பா, நம்ம பேசிக்கலாம், நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம், நீங்கள் போங்கப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை அமுச்சு வச்சுருப்பீங்க. டயாங்க்கு அவ்வளோதான், செம்ம டென்ஷனில் இருக்கார் அவர் அதே வேகத்தோட காரில் ஏறி உட்காந்துடுறாரு. நீங்கள் அவர் பின்னாடியே ஓடிட்டு நீங்களும் காரில் போய் ஏறலாம் அப்படின்ற மாதிரி டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பட் டயாங் டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ணிவிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிட்டு அவர் ஸ்டாப் பண்ணுற இடமே அவரோட வீடாக தான் இருக்குது. தென் அதே கோவத்தோடு டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் வராரு. வெளியில் டோரை க்ளோஸ் பண்ண போகிறாரு. அப்போ தான் ஒன்று நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, உங்களோட சாரீ இருக்குது. அவ்வளோதான், டயாங்கோட ஐஸ் ரெண்டுமே அப்படியே வைட் ஆகுது. அவர் உங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்து பார்க்குறாரு. அப்படியே அவர் ஹார்ட் அப்படியே ஹெவி ஆகுது. அவர் எதுவுமே யோசிக்காமல் மறுபடியும் கார் எடுத்து அப்படியே டேர்ன் பண்ணி நீங்கள் இருந்த பிளேஸுக்கு வராரு. வரும்போது எல்லாமே உங்களோட தாட் மட்டும்தான். நீங்கள் அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக ரெடியாக இருப்பீங்க. அவருக்கு கிரே கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் அந்த கலரில் சாரீலாம் போட்டிருப்பீங்க. அவர் அது எல்லாத்தையும் நினச்சி அப்படியே ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டோடே ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போது அவருக்கு முன்னாடி ஒரு பர்சன் ஓடி வராங்க, வேகமாக ஓடி வராங்க. அதை பார்த்தோன்னே டயாங் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிடுறாரு. அது நீங்கள் தான். அவ்வளோதான், டயாங்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்டே ஸ்டாப் ஆகிடுச்சு. பிகாஸ் உங்கள் பின்னாடி 2 பேர் துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஓடி வர்றீங்க. டயாங் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் காரை விட்டு இறங்கி நிற்கிறாரு. நீங்களும் அவரை பார்த்த உடனே அப்படியே நின்றுட்டீங்க. நீங்கள் அவரே பார்த்துட்டே இருக்கீங்க டியரி ஐஸோடே. சேம் டயாங்கும் அதே டியரி ஐஸோடே உங்களையே அப்படியே பார்த்துட்ருக்காரு. டயாங்கை பார்த்தோன்னே அந்த 2 பர்சன்ஸ் அப்படியே ஓடிட்டாங்க. நீங்கள் எதுவுமே பேசலை. டயாங் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. டயாங் மெதுவாக உங்கள் பக்கத்தில் வராரு. பக்கத்தில் உங்களோட ஷர்ட்டை அவரோட ஷர்ட்டை கழட்டி உங்ககிட்ட கொடுக்குறாரு.
பட் நீங்கள் அதை வாங்கிக்கவே இல்லை. வேகமாக காரில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டீங்க. தென் டயாங்கும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அங்கனே நின்றுட்டுருக்காரு. அவருக்கு ஏன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை இப்படி பார்க்கவும். தென் அவரும் வந்துட்டு காரில் ஏறி வந்துட்டு ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சேம் டயாங்கும் எதுவுமே பேசவே இல்லை, உங்களை பார்க்க கூட இல்லை, அப்படியே ஸ்லோவாக வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்துட்டோடனே நீங்கள் வேகமாக வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போகிறீங்க. டயாங் உங்கள் பின்னாடியே வராரு. ஒயன் ஒயன் ஐம் ஐம் சாரி, எனக்கு தெரியாது. ஐம் ஏன் டயாங், ஏன் ஏன் இப்படி பண்ணீங்க டயாங்? நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, தெரியுமா? அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. அந்த 2 பேர் என்னை எப்படி துரத்துனாங்க தெரியுமா டயாங்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? இது இது நீங்கள் பார்க்க வேண்டியது டயாங். அவங்க அவங்க பார்த்தாங்க. என் அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல டயாங். ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும் கூட உங்களுக்கு தெரியலல்ல. காலையில் எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டீங்க. அதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு அம்மா கிடையாது டயாங். எனக்கு அம்மா அப்பா சொன்னால் என்னன்னு கூட தெரியாது. எனக்கு எப்போவுமே எவ்ரி மந்த் இப்படி பீரியட்ஸ் பெயின் வரும்போது நான் எவ்வளோ அழுவேன் தெரியுமா? என் அம்மா என் கூடவே இல்லையே அப்படின்னு. எனக்கு கம்ஃபர்ட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. என் அப்பா டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் என்னை கம்ஃபர்ட் பண்ணி நான் இருக்கேன், உனக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டு சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. நான் அழுதுகிட்டே இருப்பேன். எவ்வளோ பெயின் இருந்தாலும் அதை நான் அப்படியே பேர் பண்ணிப்பேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணீங்க, என் அம்மாவை நீங்கள் தெரிஞ்சுங்க டயாங். எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு செகண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க டயாங். நான் எவ்வளோ செக்யூர்டாக ஃபீல் பண்ண தெரியுமா உங்கள் கூட இருக்கும்போது? ஏன் டயாங் அப்படி பண்ணீங்க? அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க டயாங். எதுவுமே பேசலை. அவர் ரொம்ப உங்களே பார்த்துட்டு இருக்காரு டியரி ஐஸோடே. போதும் டயாங், போதும். இதுக்கு மேலே நீங்கள் இருக்க மாட்டேன். நான் போகிறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் என் அப்பா கிட்ட கூட நான் உங்கள் கூட இருந்தால் ஹாப்பியாக சேஃபாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் என்னால் முடியல. நான் போகிறேன் டயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஃபியூ ஸ்டெப் நடந்து போகிறீங்க. பட் நெக்ஸ்ட்டு செகண்டே டயாங்கை திரும்பி பார்த்துட்டு வேகமாக ஓடி போயிட்டு அவரை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னால் முடியல டயாங், என்னால் முடியல. என்னால் உங்களை விட்டு போக முடியல. என்னால் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது டயாங். ஏன் ஏன் இப்படி பண்ணீங்க டயாங்? ஏன் இப்படி அடுத்தவங்களை பார்க்க வச்சிங்க? இது நீங்கள் மட்டும் பார்க்க வேண்டியது, நீங்கள் மட்டும் பார்க்கணும். ஆனால் என்னால் முடியல டயாங். நான் போகல. நான் இங்கே இருக்கேன் டயாங். நான் இங்கே இருக்கேன். உங்கள் கண்ணில் கூட நான் படலை. ப்ளீஸ், நான் இங்கே ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு போயிடுறேன். ப்ளீஸ், நான் போக மாட்டேன். உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை டைட்டாக ஹக் பண்ணி ரொம்ப அழுகிறீங்க. சேம் டயாங்க்கு செம்மையாக அழுக வருது. அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அழணும்னு அவருக்கு தோணுது. பட் அவரால் உங்களை ஹக் கூட பண்ண முடியல. தென் அவர் அழுதுகிட்டே இருக்கார். நீங்கள் எப்போவுமே நான் புரிஞ்சுக்கிட்டதே இல்லைல்ல. ஒன் டைம் கூட என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத ஒன் டைம் கூட நீங்கள் கேட்டதே இல்லைல்ல. எப்போ டயாங், எப்போ புரிஞ்சுப்பீங்க என்ன? என்னால் முடியல நிஜமா. இதுக்கு மேலே என்னால் முடியாது. எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. என்னை எப்போ புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. டயாங்க்கு நீங்கள் அந்த லாஸ்ட்டாக சொன்ன வேர்ட்ஸ் ஓடிட்டே இருக்கு மைண்ட்குள்ளே. அவர் அது எதையோ நினச்சிட்டே இருக்கார்.
தென் ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் அப்படியே அழுதுட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. பட் ஸ்டில் டயாங் அதே பிளேஸ்லேயே நின்றுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக சொன்ன வேர்ட்ஸை நினச்சி பார்த்துட்டே இருக்கார். அவருக்கு டியர்ஸ் ஃபால் ஆகிக்கிட்டே இருக்குது. அவர் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் அழுதுகிட்டே இருக்கார் ரொம்ப. அப்போது அவர் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அவர் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. செம்ம ஷாக் ஆகுது. ஸோ அவர் வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறாரு. பிளேஸ்க்கு போயிட்டு எரி ஐஸோட ஒரு பர்சனை பார்க்குறாரு. அந்த பர்சனும் செம்மையாக அழுதுட்டு டயாங் வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ணா அண்ணா எப்படி நான் இருக்க, எப்படி இருக்க? ரூபி ரூபி எப்படிம்மா இருக்க? நீ ஏன்ச்சிட்டல்ல? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லைல்லம்மா? நீ என்னை விட்டு போக மாட்டல்ல? அண்ணா அண்ணா நான் போக மாட்டேன் இனிமேல். ஐம் சாரிண்ணா. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஐம் சாரிண்ணா. உங்களை விட்டு நான் இனிமேல் போக மாட்டேன். ஏய் ரூபி, சரி சரி, அழுகாத ஒன்றும் இல்லை. ஐம் சாரிண்ணா. எல்லாமே என்னால் தான். அண்ணா நான் ஒயனை பார்க்கணும். அவளை கூட்டிகிட்டு வாங்க. அவள் எங்கே இருக்கா? நான் அவளை பார்க்கணுண்ணா. ஒயனா? அவளை எதுக்கு நீ தேடுற? அவளால் தானே உனக்கு இந்த எல்லாமே ஆச்சு. அவளை நான் சும்மா விட மாட்டேன். அண்ணா, ஒயன் என்ன சொல்கிறீங்க? அவளாலையா? ஆமாம், அவளை தானம்மா. அவள் தானே கீழே தள்ளி விட்டா. அவளால தானே இப்படியாச்சும் உனக்கு. ஐயோ அண்ணா, ஒயன் எதுவும் இன்னும் பண்ணலை. ஒயன் என்ன சேவ் தான் பண்ணா. அவள் இதுக்கு காரணம் இல்லைண்ணா. அவள் எதுவும் பண்ணலை. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கண்ணா. அப்போ எதுக்கு உன்னை வான் பண்ணா அவள்? வான் எதுக்கு பண்ணா? உன்னை எதுக்கு ஸ்லாப் பண்ணா? அது அண்ணா, சொல்லு ரூபி, எதுக்கு சொல்லு. அண்ணா, அது நான் காலேஜில் ஒரு பையனை லவ் பண்ணேன். அவன் தப்பானவன் தெரியாமல் நான் லவ் பண்ணேன். ஒயன் அது தெரிஞ்சு என்னை வான் பண்ணான். இந்த மாதிரி நீ அவனை லவ் பண்ணாத, அவன் தப்பானவன். பட் நான் அது எதுவுமே கேட்காம அகைன் அவன் கூட நான் க்ளோஸாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒன் டே ஒயன் என்ன அரைஞ்சிட்டா. அதை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஏதோ நான் மாட்டிப்பேன் அப்படின்னு பயத்தில் தான் நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். அவள் என்ன சும்மா விளையாட்டுக்கு அரைஞ்சா அப்படின்ட்டு. அண்ட் ஒன் டே அந்த பையன் என்கிட்ட தப்பாக ஃபோட்டோஸ் காமிச்சு என்னை மிரட்டுனா. என்னோடய ஃபோட்டோஸ்லாம் தப்பாக பண்ணி என்னை மிரட்டுனா. நீ ஒன் டே என் கூட இருக்கலை அப்படின்னா நான் இதை சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுனா. ஸோ அதனால தான் நான் சூசைட் பண்ணான்னு சொல்லிட்டு போனேன். பட் போயேண்டா என்னை காப்பாற்றினான்னா. அவள் தான் என்கிட்ட இல்லை, சூசைட் பண்ணிக்கிறதுலாம் தப்பு. அந்த பையனே போல்டாக இருக்கும் போது நீ உன் மேலே தப்பு இல்லை, நீ போல்டாக அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னான். நானும் அதுதான் சரி அப்படின்ற மாதிரி கீழே இறங்கலான்னு பார்க்கும்போது என் கால் ஸ்லிப் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன்னா. ஒயன் என்ன எதுவும் பண்ணலண்ணா. நீங்கள் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அவள் என் ஃப்ரெண்டு. அவள் அப்படிலாம் பண்ண மாட்டானா அப்படின்ற மாதிரி ரூபி சொல்லிட்டு அழுகிறா. இங்கே டயாங்க்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நம்ம இவ்வளோ நாள் ஒயனை வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்கோமே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு என்ன சொல்கிறது, என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியல. தென் அவர் ரூபி கிட்ட சொல்லிவிட்டு வேகமாக வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவங்களோட ஃபேஸ் கூட அவருக்கு பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. பிகாஸ் உங்களை வந்துட்டு அவ்வளோ வேர்ட்ஸ் சொல்லி உங்களை வந்து ஹர்ட் பண்ணியிருப்பார். நிறையா உங்களை வந்து கஷ்டப்படுத்தியிருப்பார். அது எல்லாத்தையுமே வந்து அவர் நினச்சி பார்க்குறாரு. உங்ககிட்ட எப்படி சாரி கேட்குறது, உங்ககிட்ட எப்படி பேசுகிறது அப்படின்றது எதுவுமே தெரியவே இல்லை. அண்ட் வேறு ஒன்றையும் நினச்சி டயாங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் காலேஜ் டேஸில் இருந்தே டயாங்கை லவ் பண்ணியிருப்பீங்க. டயாங்கை பற்றி ரூபி நிறைய உங்ககிட்ட சொல்லியிருப்பா. ஸோ அதனாலேயே வந்து உங்களுக்கு நிறையா லவ் வந்திருக்கும் அவர் மேலே.
ரூபியும் என்னோடய ஃப்யூச்சர் அண்ணி நீ தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸாக பேசியிருப்பா, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்திருப்பா. ரூபி ஒன் டே வந்துட்டு டயாங்கிட்டே வந்து சொல்லலான்னு இருந்திருப்பா. பட் அதுக்குள்ளே தான் இது எல்லாமே நடந்திருக்கும். டயாங்க் இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியல. வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சோஃபாவில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அப்போ டயாங் எதுவுமே பேசாமல் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் டயாங்கை பார்க்குறீங்க. டயாங் அவ்வளோ அழுதுருப்பார் போல். அவரோட கண் எல்லாமே அவ்வளோ ரெட்டாக இருக்குது. நீங்கள் டயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. டயாங் எதுவுமே பேசாமல் உங்களே பார்த்துட்டே இருக்கார். அவ்வளோ ஒரு பெயினாக உங்களை வந்து பார்த்துட்ருக்காரு. அவர் உங்களோட ஃபேஸை கூட பார்க்க முடியல. சடனாக அவரோட ஃபேஸை வந்து அப்படியே கீழே வந்து குனிஞ்சிக்கிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஐம் சாரி, நான் ஒன்று தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கேன்லடி. எல்லாமே தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கேன்ல. நீ ஆரம்பத்தில் இருந்தே எந்த தப்பு பண்ணலடி. நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்ல. ஐம் சாரிடி. எனக்கு உன்னை ஃபேஸ் பண்ண கூட முடியல. சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வேகமாக மேலே போயிட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாரு, ரூம் டோரை. அதாவது உங்கள் ரூம் பக்கத்தில் இன்னொரு கெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே தான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் வேகமாக போயிட்டு டோரை வந்துட்டு தட்டிகிட்டே இருக்கீங்க. பட் வந்துட்டு அவர் டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை. நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. டயாங்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் எதுவுமே ஓப்பன் பண்ணவே இல்லை. அவர் அந்த சைட் டோர் பின்னாடி வந்து அழுதுட்ருக்காரு உட்காந்து. நீங்கள் இந்த சைட் டோர்கிட்ட வந்து உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஒரு 2 days இந்த மாதிரி தான் போயிருக்கோம். டயாங் வெளியிலவே வந்திருக்கவே மாட்டார். சாப்பிட கூட வெளியில் வந்திருக்க மாட்டார். ரூம்குள்ளே இருந்திருப்பார். ஸோ நீங்களும் வந்துட்டு விட்டுருப்பீங்க. ஓகே, அவர் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு நம்மக்கிட்ட மறுபடியும் வந்து பேசுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. இப்போ ஏறக்குறைய ஒரு 1 week கிட்ட ஆகிருக்கும். நீங்கள் டயாங்கை பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்ரி நைட் நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. சேம் டயாங்கும் வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பார். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து டயாங் கூட இருக்கணும் அப்படிலாம் தோணுதோ அப்போது நீங்கள் அந்த டோர் கிட்ட வந்து உட்காந்துருவீங்க. ஸோ டயாங்கு வந்து அந்த பக்கத்தில் வந்து உங்களோட ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் வச்சுட்டு அவர் கண்டுபிடிச்சி அவரும் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துப்பார். 2 பேரும் எதுவுமே பேசவே மாட்டீங்க. பட் ஸ்டில் அமைதியாக அப்படியே உட்காந்துருப்பீங்க. இப்போது ஃபைனலி ஒன் டே டயாங் வந்துட்டு நார்மல் ஆகிட்டார். ஓகே, நம்ம ஒயனை இனிமேல் வந்துட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, இனிமேல் அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நார்மல் ஆன்செட்டுக்கு வந்துட்டார். ஸோ உங்களை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்றக்காக வேகமாக வந்துட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் நீங்கள் தரையில் குட்டி பாப்பா மாதிரி அப்படி தூங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு டயாங் ஞாபகம் வந்தனால நீங்கள் அங்கனே படுத்து அப்படியே தூங்கியிருப்பீங்க. டயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டயாங் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு உங்கள் முன்னாடி. ஒயன் டயாங் வந்துட்டிங்களா? ஒரு வழியாக கோபம் போயிடுச்சா டயாங்? ஐம் சாரி. நான் இனிமேல் உங்ககிட்ட அப்படியே ஹார்ஷாக நடந்துக்க மாட்டேன். ஐம் சாரி டயாங். நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். எல்லா தப்பும் நான் தாண்டி பண்ணேன். ஆனால் இப்போ கூட நீ என்கிட்ட சாரி கேட்குறலடி. ஹார்ஷாக நடந்துட்டேன், நீ என்கிட்ட கேட்குறலடி. இது தாண்டி நீ, இதுதான் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லடி. ஐம் சாரிடி. அவரை நீங்கள் நெக்ஸ்ட்டு பேச விடாத மாதிரி அவர் லிப்ஸ்லேயே நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லோடு கிஸ் பண்ணியிருப்பீங்க. டயாங் அது அழுகையோடு அந்த கிஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணுறாரு. டயாங்கும் அழுதுகிட்டே வந்துட்டு உங்களை கிஸ் பேக் பண்ணுறாரு. நீங்கள் 2 பேருமே அழுதுகிட்டே வந்து கிஸ் பண்ணுறீங்க. உங்களோட அழுகை, உங்களோட பெயினை வந்து அந்த கிஸ்லேயே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஒரு 15 minutes கிட்ட வந்து நீங்கள் வந்து கிஸ் பண்ணிகிட்டே டயாங் உங்களை மெதுவாக லிஃப்ட் பண்ணுறாரு. லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை பெட்டில் அப்படியே வந்து படுக்க வைக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து படுத்துட்டு டயாங்கை பார்க்குறீங்க. அவர் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஃபீட் கிட்ட போகிறாரு. ஃபீட் கிட்ட போயிட்டு, நான் உன்னை இனிமேல் கஷ்டப்படுத்த மாட்டேன்டி, கஷ்டப்படவும் விட மாட்டேன், தெரியும் டயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தென் அகைன்
டயாங் உங்கள் ஃபீட்டில் வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோதான்டா இந்த ஒரு ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்காகவே நான் கொஞ்சம் வேக வேகமாக ரெக்கார்ட் பண்ணது. கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு நல்லா போடுறேன். அண்ட் மிஸ் யூ ஆல். டாட்டா.